மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முகவர்கள் உள்ளிட்ட களப்பணியாளர்கள் அனைவருக்கும் ஈரோடு வடக்கு கிளையின் நிர்வாக அதிகாரி கே முருகபூபதியின் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்னைக்கு நம்ம பாலிசியாருடைய தகவல்களை எந்த மாதிரி செலவில்லாமல் சுலபமாக சேகரிக்கிறது, அதை எப்படி சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பத்தி நாம பேசலாங்க. எதற்காக தகவலை சேர்த்து வைக்கணும்? இப்போ ஒரு காலத்துலங்க நமக்கெல்லாம் மூதாதையர் காலத்திலிருந்து நம்ம நாவலில் இப்போ புத்தகங்கள்லாம் படிக்கிற வரலாற்று செய்திகளை படிக்கிறப்போ செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே வருதுங்க. என்னவெல்லாம் இருந்ததுங்க? இப்போ மன்னராட்சி காலத்தில் நாடுகள் செல்வமாக இருந்தது. இப்போ நாடு பிடித்தல், அதெல்லாம் மன்னர், மாமன்னர், சக்கரவர்த்தி, இந்த மாதிரி அவங்களுக்கு எத்தனை நாடுகள் இருக்குதோ அதான் அவங்களுடைய செல்வம், அதான் அவங்களுக்கு பெருமை. பொண்ணு கட்டி கொடுத்தாங்கன்னா நாடு 2 நாடு கொடுத்துருவாங்க, 2 நாடு 4 நாடு அந்த மாதிரிலாம் கட்டி கொடுப்பாங்க. சீர்வரிசையே நாடு தான் ஒரு காலகட்டத்தில். அப்போ இந்த நாடுகள் செல்வமாக இருந்த காலத்துக்கு அப்புறம் என்னவா மாறுச்சுங்க? அப்புறம் மன்னராட்சி காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னவாச்சு? அந்த காலகட்டத்திலேயே அது கீழே அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் முறைகள் இருக்கும். ஜமீன்தார்கிட்ட என்ன இருக்குங்க? ஆயிரக்கணக்கான நிலங்கள் இருக்கும், ஆயிரக்கணக்கான ஏக்கர்னுடைய நிலங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ நிலங்கள் ஒரு செல்வமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் அப்படியே மருவி பார்த்தீங்கன்னா அப்புறம் என்னவா மாறுச்சுன்னு பார்த்தீங்கன்னா படைகள் செல்வமா இருக்கும். யானைப்படை, குதிரைப்படை அப்படிங்கிற மாதிரி செல்வமா இருக்கும். இத்தனை படைகள் கொண்ட மன்னர் பெரிய ஆள். அப்போ அவர் போருக்கு தயாராக இருப்பார் அல்லது சமாதானத்துக்கு தயாராக இருப்பாங்கிறது தான் அடிப்படைங்க. அப்புறம் கால்நடைகள் ஒரு பெரிய செல்வமா இருந்தது. ஆடுகள், ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை, உற்பத்தி, விவசாயம் சார்ந்த உற்பத்திக்கு கால்நடைகள் செல்வமாக இருந்ததுங்க. இப்போ நம்ம காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னெல்லாம் இருக்குங்க? தங்கம் ஒரு செல்வமா இருக்கு இல்லையா? நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல ஒரு 5 பவுன் வச்சிருந்தோம்னா இன்னைக்கு அது எந்த தொழிலும் செய்யாமையே ஒரு பெரிய முதலீட்டை நம்ம கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தங்கம் இன்னைக்கு செல்வமா இருக்குது. அப்போ நம்ம பெண் குழந்தைகளையோ ஆண் குழந்தைகளுக்கோ நம்ம வாரிசு சொத்துரிமை மாற்றணும்னா இதெல்லாம் செல்வமா மாற்றி வைக்கிறோம். இப்போ இதெல்லாம் அசையும் சொத்து, அசையா சொத்துங்கிற மாதிரியான செல்வங்களுக்கு மத்தியில இன்றைய நவீன உலகத்தினுடைய உண்மையான செல்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு தான் செல்வங்க. டேட்டா இருக்கு இல்லைங்களையா? உங்களுக்கு தகவல் தொடர்புக்கான தரவுகள், அதான் செல்வம். இன்னைக்கு 100 செல்போன் நம்பர் வச்சிருக்காரு, 1000 செல்போன் நம்பர் வச்சிருக்காருங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய செல்வம். இப்போ இதுக்கு வெவ்வேறு வகையில் அல்லது நேர்மையாகவோ அல்லது குறுக்கு வழிகளிலோ அதை எடுத்து விற்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது, வாங்கக்கூடிய நிறுவனங்களும் இருக்குங்க. அப்போ என்னவெல்லாம் நம்மகிட்ட செல்வமாக இருக்குது? இப்போ நம்ம எதெல்லாம் செல்வமாக இருக்கு முகவருங்கிற மத்தியில் என்னவெல்லாம் இப்போ நம்ம கையில் இருக்க செல்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க அனைத்து தரவுகளும் உங்கள் பரம்பரைக்கு பயன்படக்கூடிய தரவுகள், சொத்து. இதை இப்போ நாம் எப்படி பராமரிக்கணும்? உயிரினும் மேலாக பராமரிக்கணும் இல்லையா? நம்ம நூற்றாண்டு காலத்திற்கும் அந்த தகவல் நமக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம பரம்பரைக்கே அது மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்க போகுது. சரிங்க, இப்போ அதை எப்படி நம்ம இன்னும் எளிமையாக பராமரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன யோசனை. இப்போ நம்ம பேப்பர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அது பேப்பர் இல்லாமல் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக மாற்ற முடியுமா? ஒவ்வொன்றையும் டிஜிட்டலாக மாற்றி வச்சுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்க முடியும்னு இப்போ நிறைய அனுபவங்கள் சொல்லுதுங்க. என்னன்னு கேட்குறீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அவர் 100கணக்கான ஃபோல்டர் வச்சுருக்கார். அவருடைய வாடிக்கையாளர் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு ஃபோல்டர், ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஃபோல்டர் உருவாக்கிறார். இப்போ எல்ஐசி முருகபூபதி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் உருவாக்கிட்டாருன்னா நான் எப்போல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்கணும், எப்போல்லாம் என்னுடைய குடும்பத்துலேருந்து 4-5 பேர் இருக்கணும் இல்லையா? இப்போ குடும்ப விசேஷம், கல்யாணம், இது மாதிரி எத்தனை விசேஷம் வந்தாலும் அந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுறாரு. நம்ம ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னோம்னா உடனே அவர் பிரிண்ட் போட்டு நமக்கு வாட்ஸ்அப்லேயோ நம்ம எந்த முறையில் கேட்குறோமோ அந்த முறையில் நமக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற 100 பாலிசிதாரர்கள், 1000 பாலிசிதாரர்கள், 10,000 பாலிசிதாரர்களுக்கு நம்ம ஏன்
ஒவ்வொருவருக்கும் அல்லது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஃபோல்டரை உருவாக்கக்கூடாது, டிஜிட்டல் முறையில் உருவாக்குனிட்டோம்னா என்ன நன்மைனா நமக்கு செலவாகாதுங்க. இப்போ நம்மகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மொபைல் நம்பர் இருக்குது, மொபைல் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, பின்னாடி என்ன இருக்குங்க, அதாவது லேப்டாப் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது. சில முகவர்கள் வந்து பணியாளர்கள்லாம் கூட வச்சுருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு இன்னமும் நாம் ஏன் வந்து பேப்பரை வந்து வச்சுருக்கணும்? ஏன்னா நமக்கு பின்னாடி நமக்கு நூற்றாண்டு காலத்துக்கும் பயன்படணும் இல்லையா? அப்போ அதை வந்து காலத்துக்கு அழியாத மாதிரி டிஜிட்டல் முறையில் எங்கே சேகரித்து வைக்க முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக 2-3 இடங்கள் இலவசமாகவே நமக்கு கிடைக்குது. ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் நம்ம டிஜிட்டல் முறையில் பாலிசாடு தரவுகளை நாம் சேகரித்து வச்சுக்கிட்டோம்னா சரியான முறையில் நமக்கு போய் கிடைக்கும். இப்போ அவர் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, எப்போ அக்கௌண்ட் மாற்றினாங்க, அல்லது என்ன தேதியில் மாற்றினாங்க, இதில் எல்லா விவரங்களும் நமக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. நம்ம தனித்து இயங்குவதற்கு மிக சரியாக இருக்கும். பாலிஸ்டாருக்கு மிக உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் நாம் எந்த வகையில் நம்முடைய பணிகளை எளிமைப்படுத்திக்கிட்டு நம்ம மொபைல் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ பாலிஸ்டாருடைய தரவுகளை வந்து டிஜிட்டல் முறையில் சேகரித்து வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இலவசமாக கிடைக்குது, நம்ம எதுவுமே செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் பஸ்ஸில் போகிறப்போ காரில் போகிறப்போ கூட நீங்கள் இதை செஞ்சிட முடியும். அன்னைக்கு வரக்கூடிய தகவல், அன்னைக்கு ஒரு செய்திகளை வந்து அந்தந்த ஃபோல்டரில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஒரு சீரியல் நம்பர் வச்சுக்கலாம், அல்லது அவங்க குடும்ப பேர் வச்சுக்கலாம், ஊர் பேர் வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சிவகிரி அப்படின்னா சிவகிரியில் இருக்கிற அத்தனை பாலிஸ்டாருக்கும் ஒரு ஃபோல்டர், அந்த மாதிரி வாசலூர் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சென்னிமலை வச்சுக்கலாம். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு என்ன ஒத்து வருமோ அதை செய்கிற மாதிரி ஐடியா பண்ணி பார்த்தோம்னா நிச்சயமாக நாம் வந்து பாலிஸ்டாருக்கு விளிம்பு நிலை மக்களுக்கான சேவையை இன்னும் தொடர்ந்து விரிவுபடுத்தி நமது பரம்பரைக்கே முன்னெடுப்பாக முன்னுதாரணமாக நாம் வாழும் காலத்திலேயே செய்து வைக்க அனைத்து வசதி வாய்ப்புகளும் இன்றைய காலகட்டத்தில் நம் கரங்களில் உள்ளன. இதை வந்துங்க நமக்கு இருக்கிற 1.5 ஜிபியை எதற்காக செலவிடுறோன்னு பாருங்க. எல்லோரும் வந்து ஏதேனும் ஒரு வகையில் குறைந்தபட்சம் 1.5 2 ஜிபியோ 3 ஜிபியோ தீத்துறோம். நம்ம ரீல்ஸ் பார்த்து தீக்கிறோமா இல்லை நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறோமாங்கிறத ஒரு சின்ன ஆராய்ச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் நான் பேசுகிறேன். கே. முருகு பூபதியின் வணக்கம்.